வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்பு உணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவருளோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலன் அம்மா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறை வணக்கம். ஆதி எனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலாமை உருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் நினையறிய நினைந்தேன் அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் உயிருணர்வெழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே, குருவே அன்பே. வாழ்க வளமுடன். ஒரு வாழ்க. நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த 9 மைய தவம் நடத்தி அருள்நிதி கார்த்திகேயன் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி கார்த்திகேயன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பில் இருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்து அமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின்
தொடர் சிந்தனையில் கர்மயோகம் பற்றிய பல கவிகளை சிந்தித்து வருகின்றோம். அதில் இன்றைக்கு உய்யும் வழி இந்த தலைப்பிலே உள்ள கவி. தவமுறையும் அறநெறியும் பற்ற பற்ற தருக்கென்ற தன்முனைப்பு குன்றி போகும். பாவவினைகள் புதுதியழா, முன்னம் செய்த பதிவுகளும் மறைந்து மெய்ப்பொருளும் காணும். சிவநிலையை சீவனிலே உணர்ந்து கொண்டால் சிறுமை தரும் மனமயக்க மாய ஏது. எவரெனினும் இவ்வழியால் அன்றி உய்ய ஏது வழி வேறு உலகில் எண்ணிப்பாரீர். உய்யும் வழி. உய்தல் வாழ்தல், உய் இரு உயிரு என்று சொல்வார்கள். இந்த உலக அனுபவங்களிலே சுகத்தை மட்டுமே தூய்க்கக்கூடிய ஒரு பக்குவம்தான் உய்யும் வழி அறிவது. ஏதோ ஒன்று என்று வாழ்வது அது அறிவுக்கு பொருத்தமில்லாத ஒன்று. அதை விளங்கின வாழ்க்கை என்றும் சொல்லுகின்றோம். எனவே இந்த மனிதனாக இயற்கை பரிணமித்ததனுடைய நோக்கம் என்ன என்றால், பஞ்சபூதங்கள், அதில் உள்ள வான்காந்தம், பஞ்ச தன்மாத்திரைகள், அவற்றை அறியக்கூடிய ஜீவராசிகள் பஞ்ச புலன்கள், அதிலே ஜீவகாந்த பஞ்ச தன்மாற்றங்கள். இப்படி 5 பூதங்கள், 5 அறிவு வரைக்கும் உள்ள ஜீவராசிகள் பருப்பொருள் உணர்பொருளாக வந்தாச்சு. மறை பொருளாக உள்ள சுத்தவெளி, அந்த அறிவே தன்னை அறியக்கூடிய வகையிலே வெளிப்பட்டதுதான் 6ஆம் அறிவு என்ற மறைபொருள் அறிவோடு இணைந்த மனித இனம். எனவே மனித பிறப்பின் நோக்கம் என்பது மறை பொருட்களையும் அறிந்து, அதாவது தாய்மனு சொல்வாரே, பாராதி பூதம் நீ அல்லை, உன்னிப்பார் இந்திரியம் கர்ணம் நீ அல்லை, ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பால் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி என்பார். அப்படி 6ஆவது உணர்வாக வந்தவன் மனிதன். ஐயறிவோடு வாழ்ந்து போனால் மனித பிறப்புக்கு பயன் இல்லை, அர்த்தம் இல்லை. அதனால் பரிணாமத்தின் நோக்கமே மறை பொருட்களையும் அறியக்கூடிய திறம் வாய்ந்த, அறிவே தன்னை அறியக்கூடிய திறம் வாய்ந்ததாக வெளிப்பட்டதுதான் 6ஆம் அறிவு என்ற பகுத்தறிவோடு வந்த மனித இனம். அந்த நோக்கத்திற்கு ஏற்றபடி வாழ்ந்துவிட்டால் இந்த வாழ்க்கையின் நோக்கம் புரியும். அதை அடைந்து நிறைவு பெற்றுவிட்டால் அதுவே ஒரு முழுமை நல வாழ்க்கையாக அமையும். இதை அறியாத போது எல்லாமே குறை வாழ்க்கையாகத்தான் இருக்கும். அப்ப நிறை வாழ்க்கைக்கும் குறை வாழ்க்கைக்கும் என்ன பேதம், எப்படி அறிந்து கொள்வது என்றால், எதையுமே இறைவனின் கருணையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம். என வினை பதிவை கொண்டுதான் நாம் வந்திருக்கின்றோம். மனித இனம் தூய்மையானது என்றாலும் கூட அதற்கு முன் இருந்த 5 அறிவு வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை பிறர் வளம் பறித்தல். எனவே அதனுடைய பதிவு நம்மிடத்தில் இருக்கத்தான் செய்யும். அப்ப தேர்வு செய்து, குணம் நாடி குற்றமும் நாடி தேர்வு செய்து அதில் நல்லவற்றை ஸ்திரப்படுத்திக் கொள்வதும் தீயவற்றை கழிப்பதும் தான் இந்த பிறவியின் நோக்கம். வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே. அதுதான் ஒவ்வொரு தலைமுறையிலையும் இந்த ஆத்மா புதிதாக தாயின் கருப்பையில் உருவாகின்ற போது
அவருடைய ஒரே நோக்கம் இந்த பிறவியிலாவது நாம் நிறைவேற்றிவிட வேண்டும் என்பதுதான். அது உலகத்திற்கு வந்த பிறகு புலன் கவர்ச்சியிலே சிக்கி அதிலேயே வாழ்ந்துடுகின்ற போது கடைசி கட்டம் என்ன என்றால் தவிப்போடு பிரிகின்ற உயிர். வாழ்ந்தோம் என்ற நிறைவில்லாமல் ஐயோ சாகிறோமே அப்படின்ற தவிப்போடு பிரிகின்ற உயிர். இது தனக்கும் நிறைவு இல்லை. அந்த உயிர் இந்த பூமியை தாண்டி மேலே போக முடியாமல் இந்த பூமியின் காந்த களத்திலே தங்கிவிடுகின்ற போது அதனுடைய ஆசா பாசங்கள் வாழ்கின்ற மக்களுடைய எண்ணங்களோடு கலந்து அந்த எண்ணத்திற்கு வலுவேற்றி கொண்டே இருக்கும். அதனால்தான் ஒவ்வொரு தலைமுறையிலையும் மனித நேயம் குறைந்து கொண்டே வருவதற்கு காரணம் என்ன என்றால், வாழ்கின்ற மக்களும் சரி, இறந்து போன மனிதர்களும் சரி, எல்லோருமே புலன் வயப்பட்ட வாழ்க்கையிலேயே பெரும்பாலும் வாழ்ந்து விடுவதால் இந்த பூமியின் காந்த களத்தை விட்டு வெளியேற முடியாமல் பிரிந்த ஆத்மாக்கள் தவிக்கின்றன, அனுபவங்கள் தவிக்கின்றன. அதனால் அதற்கு ஒத்த அலைகளாக வாழ்கின்ற மக்களிலே தோன்றுகின்ற எண்ணங்களோடு கலப்புற்று அந்த எண்ணத்திற்கு வலுவேற்றி ஆசையை வெறியாகவும் கோபத்தை ஆத்திரமாகவும் மாற்றி சமுதாயத்தை தாழ்த்தி கொண்டே இருக்கும். இந்த பிறவியின் நோக்கம், உய்யும் வழி என்ன? இவற்றெல்லாம் கற்று தருவதுதான் கல்வியின் அடிப்படை நோக்கம். அது குருகுல கல்வியில இருந்தது. பிறகு ஆங்கிலேயர்கள் வந்த போது அறிமுகப்படுத்தப்பட்ட கல்வி இங்கே எழுத்தறிவுக்கும் தொழிலறிவுக்கும் தான் முக்கியத்துவமே தவிர ஒழுக்கத்திற்கோ இயற்கை தத்துவத்திற்கோ இங்கே இடமே கிடையாது. அதனால் சமுதாயம் வாழ்கின்ற வழியே வாழ்ந்து போவது என்ற ஒரு தொடர் பயணத்திலே இங்கே சந்திப்பதெல்லாம் பெரும்பாலும் பற்றாக்குறை வாழ்க்கை, நிறைவில்லாத வாழ்க்கை தான். அதனால் இதிலிருந்து வெளிப்படும் வழி என்ன என்றால், இந்த சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை முறையில இருந்து இறைவன் வகுத்த வாழ்க்கை முறை, அதான் உய்யும் வழி, பிழைக்கும் வழி. அதுதான் அந்த உய்யும் வழியை அறிந்து அதிலே நம்மை இணைத்துக் கொள்வது. அந்த வழிமுறையிலே, அந்த வாழ்க்கையிலே என்ன உள்ளது என்றால், தவமுறையும் அறநெறியும் பற்ற பற்ற. தவமுறை, தவத்தின் மூலமாக மனம் அமைதி பெற பெற அந்த அமைதியே நம்மை பேரின்பத்திற்கு இட்டு செல்லும். அப்ப மனம் எதை நோக்கி ஓடுகிறது என்றால், பொதுவாக அது இன்பத்தை நோக்கி ஓடுகிறது என்று மக்கள் பேசினாலும் புரிந்து கொண்டாலும் மனம் பேரின்பத்தை நோக்கித்தான் ஓடுகிறது. அதற்கான பாதையை, வழியை காட்டுவதற்கு நமக்கு தெரியல. அதனால் பொருட்களிலே, உறவுகளிலே மனதை செலுத்துகின்ற போது அது புதிது என்று ரசிக்கிறது, அனுபவிக்கிறது. பிறகு சலித்து போகிறது. அடுத்தது என்ன என்று தேடல் மீண்டும் தொடர்கிறது. இப்படி மனம் எங்கேயாவது நிறைவு பெற்றதா என்றால் நிறைவு பெறுவதே இல்லை. காரணம், அது தேடுகின்ற இன்பம் என்பது சிற்றின்பங்கள் அல்ல, அது தேடுவது பேரின்பம். அதனால் மனதை சைத்தான், சாத்தான், ஆடு மாடு என்றெல்லாம் குறிப்பிட்டாலும் கூட அதனுடைய உள்ளார்ந்த நோக்கம் என்ன என்று பார்த்தால், எங்கே இருந்து அந்த மனம் வெளிப்பட்டதோ அதே மூலத்தை அடைவதுதான் அதனுடைய உள்ளார்ந்த நோக்கம். எனவே மனம் தனது மூலமாகிய அறிவை அறிகின்ற வரைக்கும், ஜீவாத்மா தனது மூலமாகிய பரமாத்மாவிலே லயமாகின்ற வரைக்கும் இந்த வாழ்க்கை நிறைவு பெறுவதே இல்லை என்பதுதான் வாழ்கின்ற மக்களின் அனுபவங்களும் இறந்து போனவர்களின் அனுபவங்களும். எனவே முறையான வாழ்க்கை என்ன?
என்றால் இந்த இறை உணர்வு அறநெறி. கவிஞர் வாலி அருமையான ஒரு பாடல் சொல்லுவார். பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம், புரியாத பல பேருக்கு இது நாகரீகம், முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரீகம், முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம். அப்ப முன்னோர்கள் என்ன சொன்னாங்க? தவ முறையும் அறநெறியும் பற்ற பற்ற. கொஞ்சம் கடினமான பாதை தான், உடனே பலன் கிடைக்காது. ஆனா கிடைக்கின்ற பலனும் ஒரு முழுமையானதாக இருக்கும். எனவே இதை தொடர்ந்து பற்ற பற்ற பின்பற்றி வர வர தவ முறையும் அறநெறியும் பற்ற பற்ற தருக்கு என்ற தன்முனைப்பு குன்றி போகும். செருக்கு தருக்கு என்று ரெண்டு இருக்குங்க. செல்வச் செருக்கு என்பார்கள், பதவி தருக்கு என்பார்கள். அப்போ செல்வத்தால் தன்னை உயர்ந்தவனாக நினைப்பது செருக்கு, தானே அனைவரையும் ஆளக்கூடியவன் என்று நினைப்பது தருக்கு. இப்படி செருக்கென்ற தன்முனைப்பு குன்றி போகும், அழிந்து போகும், இல்ல குறைந்து கொண்டே வரும். பாவவினைகள் புதிதியடா, இதுதான் முக்கியமான கருத்து. பிறப்பின் நோக்கம் வினைப்பதிவுகளை நீக்குவது தானே. அப்ப புதிய வினைகளை சேர்த்துக் கொள்ளக்கூடாது, புதிய பாவத்தை புதிய குப்பையை சேர்த்துக் கொள்ளக்கூடாது. இறைவனின் அறக்கருணை நம்முடைய நற்பதிவுகளுக்கு ஏற்ற சுகபோகங்களை மேன்மைகளை அளிக்கிறது. அதே சமயத்தில் இறைவனுடைய மரக்கருணை நாம் செய்த பாவ பதிவுகளை நீக்கி நம்முடைய ஆத்மாவை சுத்தப்படுத்துகிறது. அப்ப பாவப்பதிவுகளை நீக்கி சுத்தப்படுத்துகின்ற அந்த வழியிலே துன்பத்தை செய்ததை தானே நீக்குகிறோம். அப்ப நன்மை செய்தது நன்மை தந்து விலகியது போல, தீமை செய்தது துன்பம் தந்துதான் விலகும். அப்படி அந்தந்த முதிர்வு நேரத்தில் வரக்கூடிய தீய வினை பதிவுகளின் விளைவுகள் வெளிப்பாடு, அது உடல் ரீதியான நோய்களையோ மனம் ரீதியான குழப்பங்களையோ வாழ்க்கை ரீதியான பிரச்சனைகளையோ பற்றாக்குறையோ ஏற்படுத்தித்தான் அது சமன் பெறும். அப்ப அது என்ன செய்ய முடியும்? வறுமை வந்து விட்டதே என்று அடுத்தவர் பொருளை திருடினார், வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே என்றார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அப்ப அறிவுள்ளவர்கள் வறுமைக்காக குறுக்கு வழி போனது கிடையாது. மகிழ்ச்சி சந்திக்காத வறுமையா? குறுக்கு வழியிலேயே போனார். அதனால்தான் வள்ளுவர் சொல்லுவார், அறிவுடையவனின் வறுமையை விட அறிவில்லாதவனின் செல்வம் ஆபத்தானது என்றார். மிக அற்புதமான ஒரு குறள். அறிவுடையவனின் வறுமையை விட அறிவில்லாதவனின் செல்வம் ஆபத்தானது. ஏன்? இன்றைக்கு சமுதாயத்தை பாருங்க, கவர்ச்சி பொருட்களை காட்டி மக்களை கவர்ந்து அவர் பொருள் கவர்கின்ற மால், தேவையற்ற பொருட்களை கொண்டு வந்து வச்சு இதை பாருங்க, இதை வாங்கி பாருங்க, இதை அனுபவிச்சு பாருங்க என்று நம்மை தூண்டிவிட்டு காசாக்குகின்ற கயமைத்தனம். இது யார் நடத்துறா? மால் எல்லாம் காசு உள்ளவன் தான். அப்ப அறிவில்லாதவனிடத்திலே பணம் சேர்ந்தால் அது சமுதாயத்திற்கு பல வகையிலையும் துன்பத்தை தரும். ஆனால் அறிவுள்ளவனின் வறுமையோ யாருக்கும் துன்பம் அளிக்காது. அவர் தன் அறிவை கொண்டு திறமைகளை வளர்த்து கொண்டு அறத்தின்படி செயல் புரிந்து உழைத்து பொருள் ஈட்டுவார்களே தவிர கையேந்தவும் மாட்டார்கள், பிறர் பொருள் கவரவும் மாட்டார்கள். அதனால் அறிவுடையவர்கள் வறுமைக்கு அஞ்சுவது இல்லை. அது எப்படி நீக்க முடியும் என்று பார்ப்பாங்க. எனவே துன்பம் வருகின்ற காலத்தில் துன்பம் வந்துவிட்டதே என்று அடுத்த ஒரு பொருளை கவராமல் இறைவனிடத்திலே சரணடைவது நெஞ்சுக்கு நிம்மதி, ஆண்டவன் சன்னதி.
கஷ்டம் வரும்போது யாராவது உதவி செய்வார்களா என்றுதான் பார்க்கும் மனம். அதான் இயற்கையின் அமைப்பே அப்படித்தான். அதனால் மனிதர்கள் உதவி செய்தால் சரி, இல்லை என்றால் யார் செய்வார்கள்? யாராவது ஒரு மூலமாக இறைவன் செய்ய மாட்டானா? அப்ப இரண்டிடத்திலே சரணடைவது, அப்ப வந்த துன்பத்தை ஏற்று சகித்துக் கொள்வது. அப்ப அந்த சகிப்புத்தன்மை எப்படி வரும்? மெடிடேஷன் மேக்ஸ் த மைண்ட் ரிசெப்டிவ் டு ரியாலிட்டி. யதார்த்த வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன பக்குவத்தை தருவது தியானம். அப்ப துன்பம் வந்த போதும் இன்பம் வந்த போதும் இவை எல்லாமே நமதோ அல்லது நம்முடைய முன்னோர்களின் பதிவுகளோ வெளிப்படுகின்றன. தீதும் நன்றும் பிறர் தரவாரா, தீதும் நன்றும் பிறர் தரவாரா. நாம செய்தது நம்முடைய முன்னோர்கள் செய்தது. அப்போ நன்மைகள் வருகின்ற போது தலைகால் புரியாமல் ஆட்டம் போடாமல் இருப்பதும், துன்பங்கள் வருகின்ற போது துவண்டு விடாமல் அதிலிருந்து எப்படி வெளிப்படுவது என்று சிந்தித்து வெளிவருவதும் அறிவின் பார்ப்பட்டது. எனவே அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலார் அஃது அறி கல்லாதவர் என்பார் வள்ளுவ பெருந்தகை. அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலார் அஃது அறி கல்லாதவர். என்ன செய்தால் என்ன வரும் என்ற அறிவு இல்லாதவர்கள் அவர்களே கல்லாதவர்கள். அப்ப யார் கற்றவர்கள் என்றால், இயற்கை விதிப்படி எதை செய்தால் என்ன வரும், எப்போது வரும், எந்த வகையிலே வரும், யாருக்கு வரும், இதெல்லாம் தேர்ந்து தெளிந்து வாழ்வதே உய்யும் வழி, இறைவன் வகுத்த வழி, அறவழி, தர்மத்தின் வழி. இப்படி பாவவினைகள் புதிது எழாமல் வாழ்வதும், முன்னம் செய்த பதிவுகளும் மறைந்து மெய்ப்பொருளும் காணும். ஏற்கனவே கொண்டு வந்த அல்லது நாம அறியாமையில் அலட்சியத்தில் சேர்த்து கொண்ட தீவினைகள் இவை எல்லாமே அந்தந்த காலத்தில் வெளிப்பட்டு முன்னம் செய்த பதிவுகளும் மறைந்து மெய்ப்பொருளும் காணும். எந்த அளவுக்கு இந்த ஆத்மா தூய்மை பெற்று கொண்டே வருகிறதோ அந்த அளவுக்கு இது தூய்மையான சுத்தவெளியோடு கலப்புறும். அப்ப துவக்கத்தில் அதை உணர்வதே கடினமாக இருக்கலாம். பிறகு வினை பதிவுகள் நீங்க நீங்க அது இதுதான் என்று அறியக்கூடிய அனுபவங்கள் கிடைக்கும். இன்னும் பதிவுகள் நீங்க நீங்க நம்முடைய ஜீவாத்மா எந்த அளவுக்கு தூய்மை அடைகிறதோ அந்த அளவுக்கு அது பரம்பொருளோடு இணைந்து கொண்டே வரும். முற்றிலும் தீவினை பதிவில் நீங்கிவிட்டால் அது இறைவனோடு இறைவனாகவே கலந்துவிடும். வாழ்கின்ற நடமாடும் தெய்வமாகவே வாழ்ந்துவிடும். அதனால்தான் ஐயப்படாது அகத்து அது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல் என்றார் வள்ளுவ பெருந்தகை. அப்படி ஐயா கவி காண்மை அது வருதுங்கய்யா. ஐயா செல்வராஜ் ஐயாவுக்கு இணைய துண்டிப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் போட்டு விடுறேங்கய்யா. இப்ப அந்த பாவப்பதிவில் நீங்க நீங்க இறை உணர்வு, தெய்வ தரிசனம் நமக்கு அனுபவமாகும். பவ வினைகள் புதிது எடா, முன்னம் செய்த பதிவுகளும் நீங்கி மெய்ப்பொருளை காணும். வந்துருச்சுங்கய்யா. சிவநிலையை சீவனிலே உணர்ந்து கொண்டால், சிவநிலையை ஜீவனிலே உணர்ந்து கொண்டால் அந்த சுத்தவெளியாகிய பேரறிவை பகுத்தறிவாக நம்முடைய எல்லை கட்டிய இந்த அறிவையிலேயே அதை அறிந்து கொண்டால், அந்த அனுபவத்தை அறிமுகமாகவாவது பெற்றுக்கொண்டு விட்டால், சிறுமை தரும் மனமயக்க மாயை ஏது? அப்போ வாழ்க்கை தத்துவத்தை புரிந்து கொள்கிற போது, வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்து கொள்கின்ற போது எதை நாம் செய்ய வேண்டும் என்ற தெளிவு வந்துவிடும். இதுதான் வாழ்க்கை,
இதுதான் செயல்பாடுகள், இதுதான் பயணம் என்ற தெளிவு வந்துவிடும். அந்த தெளிவு வருகின்ற போது மாயை எங்க இருக்கும்? மாயை நீங்கினால் தானே தெளிவு. எனவே சிறுமை தரும் மனமயக்க மாயை ஏது? சிறுமை என்றால் துன்பம் தரக்கூடிய உணர்ச்சி வயப்பட்ட கீழ்த்தரமான எண்ணம், சொல், செயல். சிறுமை தரும் மனமயக்க மாயை ஏது? எவரெனினும் இவ்வழியால் அன்றி உய்ய ஏது வழி வேறு உலகில் எண்ணிப்பாரு. எத்தனையோ காலமாய் போச்சுங்க. லட்சக்கணக்கான ஆண்டுகள் மனிதன் தோன்றி. இன்றைக்கு கூட ஒரு தனி மனித வாழ்க்கையை, குடும்பத்தின் வாழ்க்கையை பார்த்தோம் என்று சொன்னால், துன்பத்தின் சாயலே இல்லாத குடும்பம் எது? நோய் இல்லாத உடல் எங்கே? நிம்மதியான மனம் எங்கே? வளமான வாழ்க்கை எங்கே? அற்புதமான சந்ததி எங்கே? எல்லாம் அப்படி எப்படி கலந்துதான் இருக்கு. எனவே எல்லா வகையிலையும் ஒரு முழுமையான, நிறைவான, மேன்மையான ஒரு வாழ்க்கை எங்க இருக்குங்க இந்த உலகத்துல? இப்போதைக்கு இல்லைன்னாலும் பின்னாடி வரும். எல்லாம் கலந்துதான் இருக்கிறத தவிர, அந்த இறைவனின் தூய்மையோடு வந்த நமக்கு அந்த தூய்மையான ஒரு வாழ்க்கை ஏன் வரல? கலந்துதான் இருக்கிறது எல்லாரிடத்திலையும். எனவே இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை முறையை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், பின்னோக்கி பார்த்தோம் என்று சொன்னால், இதுவரைக்கும் மனித குலம் எந்த காலகட்டத்திலேயும் நிம்மதியாக வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. இத்தனை லட்சம் ஆண்டுகள் ஆகியும் இந்த காலகட்டத்தில் மக்கள் எல்லாம் நிறைவு வாழ்ந்தார்கள் என்ற குறிப்பு வெறும் இதிகாச செய்தியாக இருக்கிறதே தவிர, வாழ்க்கையில் வந்து விட்டதா, நடைமுறைக்கு அமலாக்கம் செய்யப்பட்டு விட்டதா என்றால் அது இன்னும் வந்து சேரவே இல்லை. எல்லாம் எழுத்துக்களிலேயே இருக்கின்றன. அப்ப இந்த தத்துவங்கள் எல்லாம் வாழ்க்கையில் கலந்தால் தானே வாழ்க்கை மாற்றம் பெறும். எனவே இதற்காக எடுக்கப்பட்ட முயற்சிகள் எல்லாமே வியாபாரத்தனமாக மாறி போயின. ஒழுக்கத்தை போதிப்பதற்காக வந்த மதம் என்ற கடவுள் வழிபாட்டு முறைகள் எல்லாமே வியாபாரத்தனமாக மாறி போயின. அங்கே அறிந்தவர்களும் கிடையாது, தர்மத்தை போதிப்பவர்களும் கிடையாது. வெறும் சடங்கு, சம்பிரதாயங்கள், அலங்காரங்கள், திருவிழாக்கள். இதனால் பெற்ற மாற்றம் என்ன என்று சிந்தித்து பார்க்க கூட மறுக்கின்ற, எதிர்க்கின்ற சமுதாயம். மறுக்கிறது மட்டுமல்ல, எதிர்ப்பார்கள். முடிஞ்சா முடித்தும் வைப்பார்கள். அப்படித்தானே மகான்கள் எல்லாம் முடிச்சு வச்சிருக்கிறாங்க. இங்கே நல்லவர்களை வாழ விட்டாங்க. ஆதிசங்கரர், வள்ளல் பெருமான், பாரதியார், இயேசுபிரான், நபிகள் நாயகம், இப்படி எத்தனை பேர் 30 வயது தாண்டலையே, 40 வயசு தாண்டலையே, எல்லாம் முடிச்சு வச்சுட்டு அதுக்கு அற்புதமான கற்பனை கதைகளை சொல்லி மக்களை ஏமாத்திட்டாங்க. இல்ல, இந்த பாவமெல்லாம் எங்கே போகும்? எனவே ஒரு மகானை துன்புறுத்தினால் அந்த சமுதாயம் நன்றாக இருக்காது என்பதை 2 இடத்துல நாம பார்க்கலாம். ஒன்று, மகாபாரதத்துல 13வது வருஷம் அஞ்ஞானவாசம், விராட நாட்டில பாண்டவர்கள் மாறு வேடங்களில அங்கே தங்கியிருப்பாங்க. அப்போ அரண்மனையிலே அரசனோடு அவருடைய அந்தரங்க தோழனாக தர்மன், திரௌபதி வேலைக்காரியாக இருக்கிறார். அப்போ ஓய்வு நேரத்துல சொக்கட்டான் ஆடுவது வழக்கம். அப்படி இருக்கிற காலத்துல துரியோதனன் இப்படி மோப்பம் பிடிச்சிட்டு அங்க அந்த நாட்டை சூழ்ந்து விடுவான். அப்ப அந்த இளவரசன் அவனை கூட்டிக்கிட்டு, அர்ஜுனன் வந்து அவன் பெண்ணாக இருப்பான்ல, பிறகநிலை, யுத்தத்துக்கு தனியா போறான். இந்த மன்னனுக்கு தவிப்பு, இவன் சின்ன பையனாச்சே, எப்படி கௌரவ சேனையை சமாளிப்பான்? அப்போ அந்த துணையாக இருக்கக்கூடிய தர்மன் சொல்லுவாரு, பயப்படாதீங்க,
கூட இந்த அலி இருக்கால அவ பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லுங்கன்ற போது அவனுக்கு எரிச்சல் வந்து, நான் என் மகனை பற்றி பேசினா நீ அந்த அலியை பற்றியே சிறப்பாக பேசுகிறேன்னு சொல்லி அந்த சொக்கட்டானை எடுத்து அடிக்க அது நெற்றியில் பட்டு ரத்தம் கீழே. அப்போ அங்கே இதை தரையை துடைத்து கொண்டிருந்த திரௌபதி உடனே ஒரு கோப்பையை கொண்டு வந்து அந்த ரத்தத்தை பிடிப்பாள். இப்போ மன்னன் சொல்லுவான், நீ என்ன பண்ற? அவன் சொன்ன வார்த்தைக்கு இதுதான் தண்டனை அப்படிமா. இல்லை மகாராஜா, எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கிறீங்க. ஒரு நல்லவனை துன்புறுத்தினால் அவனுடைய ரத்தம் சிந்தினால் இந்த நாட்டுக்கு ஆகாது. அதெல்லாம் அவனுடைய ரத்தம் பூமியில படாதபடிக்கு கோப்பையில பிடிக்கிறேன் என்பார். இதே கருத்து பைபிள்ல இயேசு பிரானை சிலுவையில் அறைவது, சிலுவையை சுமக்க வைத்து சவுக்கால் அடித்து கொண்டு போகிற போது ஊர் மக்கள் பார்த்து கதறுவார்கள். அப்போ அந்த இயேசுவின் ரத்தம் படிந்த பூமி, பிளட் சாயில், அதுல இன்று வரைக்கும் பாருங்க யுத்தம் இல்லாத நாளே கிடையாது. இப்படி மகான்கள் ரத்தம் சிந்தினால் அந்த பூமி நல்லா இருக்காது. அதேதான் இன்றைக்கு எல்லா வளங்களும் நிறைந்த நாடு இந்தியா. ஆனால் நிம்மதியான வாழ்க்கை இல்லை. காரணம் என்ன என்றால், இயேசு பிரானை எல்லாரும் பார்க்கும்படி துன்புறுத்தினாங்க. ஆனால் நம்ம ஆளுகளோ எல்லாம் ரகசியமா கொண்டு முடிச்சுட்டு கதையை சொல்லி ஏமாத்திட்டாங்க. யாரை ஏமாத்துறீங்க? இறைவனையா? மக்களை ஏமாத்தலாம், மனசாட்சியை ஏமாற்ற முடியுமா? அவருடைய தண்டனை தான் இது. அதனால் நல்லோரை துன்புறுத்தினால் நாடு நலிந்து போகும் என்பது 2 இதிகாசங்களும் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. ஸோ இதெல்லாம் புரிந்து கொண்டால் வாழ்க்கை மயக்கம் நீங்கி தெளிவாக வாழ்கின்ற போது தனிமனித வாழ்க்கை மட்டுமல்ல, இந்த உலகமே அற்புதமாக வாழும். அதற்கு ஒரே வழி, ஒவ்வொரு மனிதனும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்ற இலக்கணத்தை முன்வைத்து தினசரி வாழ்க்கையிலே எண்ணம் சொல் செயலை பயன்படுத்தினால் நிச்சயமாக இன்றைக்கு வராது, ஒரு நாள் வந்தே தீரும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாவத்தின் கணக்கு தீர தீர உண்மையான அன்பு மார்க்கம் உலகெங்கும் பரவிவிடும். அது வரைக்கும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்கொளமுடன், வாழ்கொளமுடன், வாழ்க வையகம். மீண்டும் ஒரு அற்புதமான விளக்கம் ஐயா. ஆத்மார்த்தமான நன்றிகள். பிறவியின் நோக்கம், அதை அடையும் முறை, இன்றைய குறைகள், இவை அனைத்தையும் ஒன்றிணைத்து மிக அழகாக விளக்கம் தந்தீர்கள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. தொடர்ந்து மகான் கவிகளுக்கு சீராக விளக்கங்கள் வழங்கி நம்மை சிறந்த முறையிலே வழிநடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. தொடர்ந்து பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம். விஷ்ணு பிரியாமா, இன்னைக்கு உங்க குழந்தையோட இந்த 3 பாடல்ல எந்த பாடல் நீங்க பாடலான்னு இருக்கீங்கம்மா? பாட முடியுமா இன்னைக்கு? ஐயா, உலக நல வாழ்த்து பாடுறேங்க ஐயா. உலக நல வாழ்த்து நீங்க பாடுறீங்களா? மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு. நன்றி அம்மா. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி தாரகேஸ்வரி அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி விஷ்ணு பிரியா அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு,
சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். நன்றி. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் வெண்சூழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நீரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மழைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமா முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை உடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் நல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம்புடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அந்த குழந்தை பெயர் என்னது? தீட்சிதா. தீக்ஷிதா. வாழ்க வளமுடன். நாளைய பாட்டு பாடும் பொழுது அம்மா நீங்க ஒதுங்கி இருங்க, குழந்தை பாடட்டும். அழகா பாடுதே, குழந்தைய பாட வை. சரிங்க. மாத்தி பாடுவா, கூட பாட பரவாயில்ல, அதனால ஒண்ணும் இல்ல. சிறுகை அளாவிய கூழ்னு வள்ளுவர் சொல்லி இருக்காரு. அது ஒண்ணும் ஒரு தவறும் இல்லை. சரிங்க. வாழ்க வளமுடன். சிறப்பு வாழ்த்துக்கள் பாப்பாவுக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா, அந்த குழந்தைக்கு என்ன வயசாகுதுங்க ஐயா? அம்மா 4 வயசு ஆக போகுதுமா. இன்னும் ஐயோடா, உண்மையிலே இந்த குழந்தை 4 வயசு ஆக போகுது. 4க்கு இவ்வளவு பாடுதா? பெரியவங்களே தப்பு தப்பா பாடுறாங்களே. லாபம் இறைவா, சான்ஸே கிடையாது. வாழ்க வளமுடன். நீ நல்லா இருக்கமா. மகரிஷிக்கு ஆத்மாத்மான தொண்டு இது செய்ய வருவ நீ கண்டிப்பா. நீங்க அவளை முன்னாடி விடுங்க, நீங்க பின்னாடி இருங்க. அவ பாடட்டும், தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, அவ பாட விடுங்க. ஐயா, நான் தாரகேஸ்வரி அம்மாவோட பொண்ணுங்க ஐயா. நானு சூப்பர் பாரு. ஓ, அம்மா பொண்ணு பேத்தி. சூப்பர். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க. நல்ல ஒரு சந்ததி. வாழ்க வளமுடன் தீக்ஷிதா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. சொல்லுங்க. அருமை. செல்வராஜ் ஐயா.
வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வும் மகிழ்வோடும் நிகழ்வோடும் இதே நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.